இனிய உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி குக் வித் திலக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும், தயிர் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கணும். இப்போ தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், பெப்பர் பொடி 2 ஸ்பூன், சோம்பு பொடி 1 ஸ்பூன். இது மினிமம் ஒரு 1/2 hour ஊறணும். இது மாதிரி வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். பொரிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். இப்போ பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இதில் ஒரு 4 தக்காளியை அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 15 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கணும், காஞ்ச மிளகா போட்டுக்கணும், கொத்தமல்லி போட்டுக்கணும், கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் வதங்கினோடனே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு இந்த சிக்கனுங்களை கொஞ்சம் போட்டு வறுத்து எடுக்கணும். பொரிக்கிறது இல்லை, இது மாதிரி தவாவில் போட்டு வறுத்து எடுக்கணும். இப்போ ஜீரகம் போட்டுக்கணும். இப்போ 4 பச்சை மிளகாய் போட்டுக்கணும், வெங்காயம் போட்டுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும், ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கணும், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கணும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போ வறுத்து வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கணும். இப்போ கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கணும், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ பட்ரு ஒரு 2 பீஸ் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பட்ரு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ஆனியனை இப்படி கார்னிஷிங்க்கு போட்டு இப்போ இதை ஒரு கிளறிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா?